இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆண்மையுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசியதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையிலேயே திருத்தினார். அமைச்சர் கோவி செழியன் பேசும்போது, ஒரே கல்வி முறையை மத்திய அரசு திணிக்க முயலும் போது துடித்து எழுந்து எதிர்க்கும் ஆண்மையுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ஆண்மை என்றால் வீரன் என்று பொருள் கிடையாது என்றும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரே கல்வி பாடத்திட்டத்தை ஒற்றை அரசாக சர்வாதிகார போக்காக ஒன்றிய அரசு திணிக்க முற்படுகிற போது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் துடித்தெழுந்து எதிர்க்கிற ஆண்மையுள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு இந்தியா உற்று நோக்குகிற காலகட்டத்தில் நாம் நம்முடைய துணை முதலமைச்சரை இங்கு நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி குறிப்பிடும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார், ஒரு ஆண்மையுள்ள மாநிலம் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதில் எனக்கு ஒரு சின்ன திருத்தம். இங்கே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இங்கே இருக்கின்றார்கள். எனவே ஆண்மை என்றால் அது ஒரு தனியான ஒரு வீரம் என்றெல்லாம் கிடையாது. அவர் குறிப்பிட்ட போது இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார். இந்தியாவிலே 3வது இடத்தில் அதிகமான பெண் போலீசார் உள்ள இடமும் தமிழ்நாடு தான் என்று இங்கு குறிப்பிட்டார். நான் அவரிடத்தில் தெரிவித்துக் கொள்வது, உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். இங்கே ஆணுக்கு பெண் நிச்சயம் எல்லோரும் சரிசமம் என்பதை இங்கே என்னோட உரையின் முன்பு குறிப்பிட நான் விரும்புகின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.